ஹலோ ஆல் வெல்கம் டு வேரியஸ் மேம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூவோட ஷார்ட் கிளிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த வே இன் நம்ம டேரிஃப்ஸ்லாம் பே பண்ணி முடிச்சுட்டு நம்ம உள்ளே வரும்போது இது இங்கே இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸோட ஸ்கல்ப்சர்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. குழந்தைங்களாம் ரொம்ப எக்ஸைட்டட், தி ஸ்டார்டட் பீங் எக்ஸைட்டட் ஃப்ரம் ஹியர் தி ஸ்பாட் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி மேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிளேசஸில் வியூ பண்ண முடியும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபார் லொக்கேட்டிங் அஸ், நம்ம எங்கே இருக்கோம் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷனில் அதர் அனிமல்ஸ் லொக்கேட் ஆகிருக்குன்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே நம்ம ஏதோ வாக்கிங் மாதிரி எல்லா அனிமல்ஸும் விசிட் பண்ணலாம். இல்லை பைசைக்கிள்ஸ் இருக்குது, இல்லை வெஹிக்கல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாக்கிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக இந்த வேன் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இட் வில் பி ஸோ ஈஸி ஃபார் தெம் டு வியூ த அனிமல்ஸ். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது சிறுவர் பூங்கான்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ பட் இட் இஸ் டெம்பரரி க்ளோஸ்ட் பிகாஸ் மைட் பி டியூ டு சம் ரெனோவேஷன் ஒர்க் ஆர் சம்திங், நாட் ஷியோர். அண்ட் டீர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்மளால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தே ஆர் லைக் அ ரெஃப்ரெஷ்மெண்ட் செஷன். நம்ம ஒரு வாக் போகிறோன்னா நடுவில் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அது ரிலாக்ஸேஷனாக இருந்தது. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மங்கீஸ் நாங்கள் பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்திங்கன்னா நீல்கிரி லங்கூர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து லயன் டெயில்டு மங்கீஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் லைக் நம்ம ஜென்ரலாக புக்கில் காட்டிட்டா மங்கின்னு ஸ்பாட் பண்ணுவோம். பட் யார் இது பார்த்திங்கன்னா ரியல் ஹேபிட்டேட்டில் அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றது ஒரு விசிபிலிட்டி குழந்தைங்களுக்கு இருந்தது. ஜம்பிங் ஃப்ரம் ஒன் ட்ரீ டு அனதர் இல்லாமல் இருந்தது. ஸோ ஒரு அனிமலோட நேம் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி நேம் பிளேட் அண்ட் போர்ட்ஸில் இருந்தது. ஸோ நம்மளுக்கு நிறைய டீட்டெயிலிங் கிடச்சிது அந்த அனிமல்ஸை பார்க்கறது மட்டும் இல்லாமல். அண்ட் திஸ் இஸ் லைக் அ சிம்பான்சிஸ். இது ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. ஸோ இந்த பேபி சிம்பான்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்டியாக இருந்தது. அண்ட் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பிகாஸ் அது வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் குறும்பு பண்ணுறத பார்க்குறதாகட்டும் அண்ட் ஹவ் இட் வாஸ் கெட்டிங் என்டர்டெயின்ட் ஹிம்செல்ஃப்ன்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இங்கே தாவிக்கிட்டு அண்ட் மங்கீஸ் செஷனில் பார்த்த பிறகு பேர்ட்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமான டைப்ஸ் இருந்தது. இந்த பீகாக் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தோக்கையை விரிச்சிட்டு ஆடிட்டு இருந்தது. அண்ட் டிஃப்ரெண்ட் 3 to 5 டைப்ஸ் ஆஃப் நாங்கள் வந்து பீகாக் பார்த்துருந்தோம். அண்ட் அதர் ஒரு பேர்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 டைப்ஸ் கண்டிப்பாக இருந்தது. ஸோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் பீகாக்ஸ்லாம் ஸோ பியூட்டிஃபுல். நம்ம எப்படி டீர் அங்கங்கே பார்க்க முடிஞ்சதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பீகாக்ஸும் நம்ம ஒரு வாக்கிங் பாத் பக்கத்துலேயே நிறைய அவைலபிளாக இருந்தது, பார்க்க முடிஞ்சுது. குழந்தைங்க லைக் அவங்க வாக் அதெல்லாம் சூப்பராக பார்த்துருந்தாங்க, என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேரட்டில் ஒரு 10 டைப்ஸ்க்கு மேலே இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல நாலேஜபிள் செஷனாக தான் இருக்கும். ஸோ ஒரு வீக்கெண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ண நினச்சோன்னா கண்டிப்பாக வண்டர்லூர் ஸூ வந்து ஒரு கிரேட் ஸ்பாட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அனிமல்ஸ்க்கு எப்படி இருந்த மாதிரியோ அதே மாதிரி தான் பேர்ட்ஸ்க்கும் லைக் தனித்தனி செப்ரேட் கேஜஸ் இருந்தது ஒரு வெரைட்டிக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 6 டைப்ஸ் வந்து இந்த மேக்காவில் பார்த்துக்க முடிஞ்சது. ஸோ அந்த கலர் வேரியேஷன் வச்சோ அப்படி இல்லைனா த கண்ட்ரி ஆரிஜின் வச்சோ அவங்க வந்து செப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் லைக் அவங்க ஜென்ரலாக என்ன எடுத்துப்பாங்க சாப்பிட்றதுக்கு அண்ட் ஹவ் தே பிஹேவ் அண்ட் த க்ரோத் எவ்ரிதிங் தே ஹவ் மென்ஷன்ட் இன் த நேம் புக். நார்மல் நேம் ப்ளஸ் சயின்டிஃபிக் நேம் இருந்தது. ஸோ பைசன்ஸ் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் டோரா பூச்சி பார்த்தது அந்த குள்ளநரின்ற வேர்டு வந்து நம்மளுக்கு நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த நரி தான் ரொம்ப தூரத்தில் குட்டியாக ஒன்று இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் அ பெங்கால் டைகர். அண்ட் அங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிருந்ததால் ஒரு கேஜில் இருந்த டைகர் மட்டும் தான் அவங்க வியூக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் திஸ் இஸ் லைக் லெப்பர்ட். 2 லெப்பர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேஜஸில் அண்ட் ரொம்ப சமத்தாக உட்காந்துட்டு இருந்தது. அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருந்தது. அண்ட் திஸ் இஸ் சம்திங் லைக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்கும்போது இது வந்து ஒரு பேர்ட்ஸுக்கான பிளேஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ இவ்வளோ மெஜஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து ஒன்ஸ் இட் இஸ் டன் அண்ட் ரெடி ஃபார் வியூவிங்னால் ரொம்ப சூப்பராக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய டாட்டாய்ஸ் பார்த்தோம், க்ராக்கடைல்ஸ் பார்த்துருந்தோம் அங்கே இந்த மாதிரி பாண்ட்ஸில். அண்ட் லேண்டில் இருக்கிறதுல லைட்டாக மூவ் ஆகி வாட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுலாம் குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் திஸ் இஸ் லைக் அனகொண்டா. ஸோ இதை ஸ்பாட் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. ஏன்னா வந்து தலையை மட்டும்தான் தண்ணியிலேருந்து கொஞ்சோண்டு தூக்கி இருந்தது. ஸோ ஒரு 1 or 2 minutes நம்மளுக்கே வந்து அதை கம்ப்ளீட் ஸ்பாட்டை எக்ஸாமின் பண்ண வேண்டியதாக இருந்தது.
அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஹவுஸ் மாதிரி ரெப்டைல் ஹவுஸே வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய ஸ்னேக் வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ ஒரு இந்தியன் ஸ்னேக்ஸும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருந்தது. ஸோ அந்த நேமோட நம்ம ரிலேட் பண்ணும்போது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ குழந்தைங்களுக்கும் மலைப்பாம்பு இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. க்ரீன் ஸ்னேக்னு ஒன்று இருந்தது. அது என்ன பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸோடவே மிக்ஸ் ஆகிருந்தது. ஸோ அது கூட ரொம்ப ஒரு கிராஸை தூக்கி அந்த செடி மேலே போட்ட மாதிரி அவ்வளோ மெலிசாக அழகாக இருந்துச்சு. ஸோ இக்வானாஸ், கெமேலியான்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தது. தே ஹார்ட்லி மூவ்ன்ற மாதிரி தான். அவங்க மூமெண்ட் பெருசாக இல்லை, பட் ஸ்டில் அது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ குழந்தைங்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அண்ட் திஸ் இஸ் லைக் பிளாக் ஸ்னேக் அந்த இருந்தது. ஸோ அவ்வளோ பெருசாக இருந்தது. கிங் கோப்ரா அண்ட் க்ராக்கடைல் நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. அண்ட் திஸ் 2 எலிஃபெண்ட்ஸ் நாங்கள் ஸ்பாட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா அழகாக தண்ணியை பிடிச்சி மண்ணில் விளையாடிட்டு இருந்தது. அது குழந்தைங்களாம் பார்த்து அங்கேயே ஸ்டில்லாக இருந்தாங்க. வேறு எங்கேயும் மூவ் ஆகிறதுக்கு அங்கே நிறைய குழந்தைங்க இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அண்ட் திஸ் இஸ் அன் ஹிப்போபோட்டமஸ். ஸோ இது ஒரு ஃபீடிங் டைம்ன்றாங்க. அதர் சைட் ஆஃப் த காம்பவுண்ட் தான் இருந்தது. அண்ட் ஜிராஃபி ஒன்று ஸ்பாட் பண்ணியிருந்தோம். அண்ட் திஸ் இஸ் லைக் நம்ம எல்லா ட்ரிப்பும் முடிச்சுட்டு வரும்போது இந்த அக்வாட்டிக் ஜோன் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை டேங்க்ஸில் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய அனிமல்ஸ் ஃபர்தர்மோர் இந்த கிளிப்ஸில் கவர் பண்ணாத நிறைய அனிமல்ஸ் லைக் பேர்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு வீக்கெண்ட் பர்ஃபெக்டாக ஸ்பெண்ட் பண்ணோம். குழந்தைங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்குன்னா வண்டலூர் ஜூ கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணலாம். அண்ட் இங்கே டேரிஃப்ஸ்லாம் ரொம்ப நாமினல் ரேட்டில் இருக்குது. பைசைக்கிள்காகட்டும் இல்லை என்ட்ரி டேரிஃப்காகட்டும் எல்லாமே ரொம்ப நாமினலாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வேதூஸ் மாம் யூடியூப் சேனல். See you in the next video. Bye bye.